ஓகே, இப்போ நம்ம அருணாச்சல் பிரதேஷில் இருக்கோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே. கிட்டத்தட்ட 4 நாள் நினைக்கிறேன். ரயில் பயணம், அதே சமயம் ஜங்ஷனில் வெயிட் பண்ணது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒழுங்காக எங்கேயுமே சாப்பிடல. அது சாப்பிட பிடிக்கல எனக்கு, எதுவுமே நீட்டாக இல்லை. அது தெரில, சாப்பிடவே தோணல. இன்னும் ட்ராவல் டைமில் பெருசாக நான் சாப்பிடல. இப்போ அருணாச்சலில் ஃபஸ்ட் நாள் என்ட்ரி ஆகிட்டு உள்ளே ஒரு பெட்ரோல் பங்க்கில் கேட்டோம். பக்கத்தில் போய் கேள்வி பண்ணாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் கேட்டால் அவங்க வெளியில் 10 பிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 10லாம் பிச் பண்ண வேணாம்பா, உள்ள பின்னாடி ஒரு ரூம் இருக்குது, உனக்கு ஓகே நான் பின்னாடி தங்கிக்க அப்படின்னாங்க. அங்கே தங்குறேன், அதை நான் பின்னாடி காமிக்கிறேன். இப்போ சாப்பிட்லான்னு வந்தேன். என்ன சாப்பாடு இருக்குண்டேன், ரைஸு சிக்கன் இருக்குண்டாங்க. சரி ஓகே கொடுங்கன்னு சொல்லி சிக்கன், இன்னும் 2-3 நாள் தான், அதுக்கப்புறம் நம்ம வதக்கப்படுவோம். அதனால் சிக்கன் சாப்பிட்லான்னு சொல்லி எல்லாம் சாப்பிட்டேன். அந்த பையன் நமக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறான். ஓகே, 4-5 நாள் கழித்து இந்த ரைஸை பார்க்கும்போது நல்லா மனசுக்கே நிம்மதியாக இருக்குது. அந்த சைடு ஒன்றும் இல்லை. கடைசியாக எங்கே சாப்பிட்டேன், நான் முன்னாடி சாப்பிட்ட ஃபோட்டோவை தான் நேற்று நான் ஸ்டோரி போட்டேன், அவ்வளோதான். இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு, இன்னும் 82 கிலோமீட்டர் இருக்குது நம்ம போகிற இன்ஸ்டியூட்டுக்கு. 2 நாள் இருக்குது. பொறுமையாக லிஃப்ட் கேட்டு செம்மையாக இருக்குது. நானே எதிர்பார்க்கல, இந்த ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. இன்னும் 1 மாதம் இங்கே தான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இப்போ சாப்பிட்லாம். இங்கே தான் ஒரு பைபாஸ் ஓரத்தில் தான் இருக்கும். ஜமீரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இங்கே தான் ஒரு பெரியதாக தான் இருக்குது. இங்கே தான் கேட்டேன். அவர் பின்னாடி ஒரு ரூம் இருக்குது, நீ அங்கே போய் தூங்கிக்கப்பா, டென்ட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். முன்னாடி போட்டு தூங்குறேன்டேன், பின்னாடி ரூம் இருக்குது, நீ போய் தூங்குன்னு சொன்னார். சாப்பிட்டுட்டு இருங்க நான் போய் ரூமை காமிக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய நல்ல பிளேஸாக பெருசாக தான் இருந்துச்சு. நமக்கு பின்னாடி இந்த ரூமை எடுத்துக்க, இங்கே தூங்கிக்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி இங்கே தான் தூங்க போகிறோம். கடந்த 4 நாள் ஆச்சு நம்ம பயணத்தில் நல்லா தூங்கி நல்லா இதாகி, ஜங்ஷன்லேயும் சரி ட்ரெயின்லேயும் சரி எங்கேயும். உண்மையிலே டெல்லியிலேருந்து இங்கே அசாம் வர ட்ரெயினை கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. நம்ம வீடியோவில் பார்ப்போம்ல, நார்த்து சைடு எப்படி ட்ரெயின் இருக்கும், அதை இப்போ தான் முதல்ல அனுபவித்தேன். ஏன்னா ஸ்லீப்பர் கோச் தான், பட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி நல்லா தூங்கலாம்.